மூணாவது வசனம் verse 3. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். சோர்வு ஏற்படும் போது, அதாவது சோர்வு என்று சொல்லும் போது ஆவியில முறிவு ஏற்படும் போது அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களால் எதுவும் கூடாது, ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எங்களால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அடிமை உம்மையே நம்பி உம்முடைய கிருபையின் சன்னிதானத்தில் அடிமை வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் இடைபடும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் மாற்றும். அடிமையின் நாவிலே ஒரு துளி அபிஷேகம் உம்முடைய ஒத்தாசை கட்டளையிட்டு செய்தியை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை எல்லாரும் கட்டாயம் உபவாச ஜெப கூட்டத்திற்கு வரணும். இப்ப நம்முடைய செய்திக்கு நேராய் நாம் போவோம். வசனத்தை வாசிங்க. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். நான் உங்களோடு கூட இன்னைக்கு பேச போறது சோர்ந்து போகாதே என்பதை குறித்து பேச போறேன். நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இந்த சோர்ந்து போகிறது என்பது எகிப்தின் ஆவி. சோர்ந்து போகிறது என்பது என்னங்க? எகிப்தின் ஆவி. இந்த எகிப்தின் ஆவி எவனுக்குள்ள இருக்கோ அவன் நிச்சயமா தன் வாழ்க்கையில சோர்ந்து போவான். வேதம் சொல்லுகிறது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்து போறது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அப்ப ஆவியில முறிவுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோர்வு. ஆவியில முறிவு. ஆவியில சிலர் பார்த்தீங்கன்னா முறிந்து போவாங்க, அதாவது ஆவியில ரொம்ப சோர்ந்து போவாங்க. இந்த சோர்வு என்பது பார்த்தீங்கன்னா பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விசேஷித்த ஆயுதம். எப்படிங்க விசேஷித்த ஆயுதம்? அது என்ன கேட்கிறேன்? யாருக்காக இந்த விசேஷித்த ஆயுதம்? தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே. யார் தயாரிச்சு பண்ணி வச்சிருக்கிறா? பிசாசு. அவனுடைய இண்டஸ்ட்ரியில இந்த சோர்வுங்கிற ஆயுதத்தை அதிகமா அவன் ஆயத்தம் பண்ணுகிறான். யாருக்காக அது அல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஆயத்தம் பண்ணின ஆயுதம் அல்ல.
தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆயுதம், ஒரு உபகரணம். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சோர்வு. புரியுதா? இது சோர்வு வந்துட்டு நீங்க நினைக்க கூடாது இது தானா வருகிறது என்று. ஆவியில ஒரு முறிவை ஏற்படுத்துவது, ஆவியில ஒரு முறிவை ஏற்படுத்துவது. இந்த ஆவியில முறிவு தான், இதற்கு பேர் தான் சோர்வு. நம்ம சோர்ந்து போறோம் இல்லையா? அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். இந்த சோர்ந்து போகிற ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த முறிந்த ஆவியை யாரால தாங்கக்கூடும்? ஒரு மனுஷனுடைய ஆவி முறிஞ்சு போச்சுன்னா, அந்த சோர்வு அவனுக்குள்ள உண்டாயிருச்சுன்னா, அதை ஒருவராலையுமே தாங்கவே முடியாதான், ஒருவராலையும் மாற்றவே முடியாதான். அவன் உடனடியாக என்ன செய்வான்? இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த முறிந்த ஆவி அவன் சரி செய்வதற்காக எங்க போவானா? விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். சரியா? ஏன்னா முறிந்த ஆவியை யாராலையுமே தாங்க முடியாது. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, கழுதைகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, வேண்டாம் வேண்டான்னு சொல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். ஆனால் அதே ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ராஜ நாட்காலியிலே இருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார். ராஜ நாட்காலியிலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தர் கீழே அவனை தள்ளிட்டார். ஆவியில முறிவு ஏற்பட்டது. அவன் ஆவியில என்ன செய்தது? முறிவு ஏற்பட்டது. புரியுதா? தான் செஞ்ச தவறுக்காக அவன் ஆவியில முறிவு ஏற்படல. கர்த்தர் இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்து என்ன தள்ளி விட்டுட்டாரே, நான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் இருந்தேன், ஆளுகையில இருந்தேன், எவ்வளவு பெரிய ராஜ்யத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை இப்படி தள்ளிட்டாரேன்னு சொல்லிட்டு உள்ளத்துல ரொம்ப நொந்து போயிட்டான். முறிந்து போன அந்த ஆவியை யாராலையுமே அவனுக்கு சரி பண்ண முடியல. நேரடியாக அவன் எங்க போனான் தெரியுமா? குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்திலே போனான். ஏன்? ஆவியில முறிவு, ஆவியில முறிவு. அப்ப ஆவியில முறிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இதுதான் நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆவியில முறிவு ஏற்படக்கூடாது. இந்த ஆவியில முறிவு என்பது எகிப்தின் ஆவி. இது என்ன ஆவிங்க? இந்த எகிப்தின் ஆவி யாருக்குள்ளெல்லாம் வருதோ, இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தின் ஆவி யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ, அவர்கள் என்ன செய்வார்களா? தங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகள், வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், இவைகளினாலே அவர்கள் என்ன செய்வார்களா? சோர்ந்து போவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாயிருக்கும். எப்படி இருக்குமா? சோர்ந்து போனால். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம சோர்ந்துட்டோன்னு வைங்க, சரீரத்துல சோர்ந்தா பிரச்சனை இல்லை. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு பூஸ்ட வாங்கி குடிச்சிடலாம், என்ஷூரை வாங்கி குடிச்சிடலாம். அது நமக்கு ஒரு தெம்ப உண்டாக்கும், தெளிவை உண்டாக்கும். ஆனா ஆவியில ஒரு முறிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படுகிற முறிவை சரி செய்வதற்கு உலகத்துல இதுவரைக்கும் என் ஆண்டவரை தவிர வேற ஒருவருமே இல்லை. ஆமே. அவர் கூட எப்படி நமக்கு இந்த ஆவிக்குரிய முறிவில் இருந்து ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம பொதுவா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சூழ்நிலைகளும் சோதனைகளும் தான், நம்முடைய ஜீவியத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகளும் சோதனைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையில சோர்வை உண்டாக்கும். அப்படிதானுங்க? நல்லா இருக்கிறோம், ஆவியில நிறைஞ்சிருக்கிறோம், அபிஷேகத்தின் நிறைவோடு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு கூட இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நல்லா தான் இருக்கிறோம். இப்படி நல்லா இருக்கிற நேரம் பாருங்க, சில வேளைகள்ல நம்முடைய ஜீவியத்திலே ஏற்படுகிற சூழ்நிலைகள்,
நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பாடுகள், நம்முடைய ஜீவியத்திலே ஏற்படுகிற துன்பங்கள், நாம் சந்திக்கிற பல்வேறு விதமான இடுக்கண்கள், துன்பங்கள், இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல உற்சாக ஆவி நம்மை விட்டு என்ன செய்யும் சொல்லுங்க? நம்மை விட்டு போவதற்கு அது காரணமா இருக்கும். உண்டாக இல்லையா? ஆமா, போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி குதிச்சு பாய கிழிச்சு ஆவியில நிறைஞ்சு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒரு பதம் பார்த்துருப்போம். புரியுது? அப்ப இருந்த சந்தோஷம் வேற. அப்ப ஆவியில ஒரு தெளிவு இருந்துச்சு, தெம்பு இருந்துச்சு. ஆனா புதன்கிழமை அது என்ன நாளா? மோசமான நாள். இடையில சந்திச்ச சில சூழ்நிலைகள், புரியுதா? ஆமா, வந்து உட்கார்ற நேரமே வந்து அப்படி உட்கார்ற நேரம் போன வாரம் நல்லா அப்படி வந்து தெம்பா உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அம்மா எனக்கு காப்பி கொண்டு வா, கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் அப்படின்னு இடையில ரெண்டு அந்நிய பாஷை வேற எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வந்து உட்கார்றாரு. வந்த உப்புன்னு உட்கார்ந்துருக்காரு. காப்பி வேணுமா? ஒரு கத்திரிக்காய் வேணாம். ஏங்க நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்னா? நீ ஒண்ணும் பண்ணல, வாய் முடிக்கிட்டு. ஆமா, இடையில என்னமோ நடந்து போச்சு. ஆவியில ஒரு சோர்வு. ஆவியில் என்ன உண்டாயிருச்சு? சோர்வு. ஏங்க வாங்க நம்ம உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமா, ஜெபம் பண்ணி என்னத்த கண்ணே விடு. போன வாரம் இதே நாளில் வந்து கர்த்தர் நல்லவர்னு இல்லைன்னு சொல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க சொல்லாதீங்கன்னு சொன்ன சொல்லுவேன் அப்படின்னு அவ்வளவு ஆவியில் இருந்த உனக்கு இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இடையில ஏதோ ஒரு ஆவி முறிவதற்கு ஏதுவாக ஏதோ ஒரு சம்பவம், சூழ்நிலை, இடுக்கண், எதிர்ப்பு, பிரச்சனை, முயற்சியில் ஒரு தோல்வி, 4 அடி ஏறினா 7 அடி சறுக்கல். புரியுதா? ஆமா, வர்ற பணம், வர வேண்டிய பணம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா உள்ள பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டான். பாத்தீங்கன்னா பயங்கரமான. இப்ப என்ன உண்டாயிருச்சு? ஆவியில ஒரு பெரிய சோர்வு. ஆவியில் என்ன உண்டாயிருச்சு? சோர்வு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சோர்வை உண்டாக்குறவன் பிசாசு. ஆமே, நல்லா கவனிக்கணும். இப்பயும் சண்டேன்னு கூட பார்க்காம அவனுடைய இண்டஸ்ட்ரி இயங்கிக்கிட்டே இருக்கு. யாருடைய இண்டஸ்ட்ரி சொல்லுங்க? ஆமா, சோர்வு என்கிற ஆயுதம் இருக்கு பாருங்க. அந்த ஆயுதம் இண்டஸ்ட்ரிய இன்னைக்கு ஓவர் டைம் கொடுத்து பிசாசு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருக்காக தெரியுமா? யாருக்காக தெரியுமா? ஒரு அல்லேலூயா போடுங்க. சத்தமா சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா போட்டீங்கல்ல, உங்களுக்காகவே ஆயுதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உற்சாகம் அல்லேலூயா போட்டியா? அதனாலதான் பாத்தீங்கன்னா சிலர் அடக்கி அல்லேலூயா போடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப உற்சாகமா அல்லேலூயா போட்டுவிட்டு அடுத்த வாரம் உப்புன்னு இருந்தா பாஸ்டர் என்னன்னு கேட்பாரு, நம்ம கதையை சொல்ல வேண்டியது வரும். புரியுதா? இன்னைக்கும் ஓவர் டைம் கொடுத்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற உனக்காகவே சோர்வு என்கிற ஆயுதத்தை ஷார்ப்பா தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான்? புரியுதா? ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முதலே இந்த ஆயுதம் உங்களுக்கு வரலாம், இல்லைன்னு சொன்னா நாளைக்கு வரலாம். புரியுதா? ஏதோ ஒரு சூழ்நிலைகள். ஏன் பிசாசு இந்த ஆயுதத்தை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறான்? நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சில சம்பவங்களை சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இந்த சோர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிசாசு தயாரிக்கும் விசேஷித்த ஆயுதம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? எலியாவை பார்த்து சொல்லுகிறார். இங்க நடந்த சம்பவம் என்ன? எலியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பலிபீடத்தை கட்டினான். வைராக்கியமாய் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தை கட்டிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பாகாலின் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்திவிட்டு சொன்னா, பாகால் தெய்வமா
யெகோவா தெய்வமாங்கிறத இன்னைக்கு நம்ம 2 பேரும் சோதிக்க போறோம். நான் சொல்றேன் யெகோவா தான் தெய்வம். அவர்கள் சொன்னார்கள் 400 பேர் கூடிக்கொண்டு பாகாலின் தீர்க்கதரிசிகள் பாகால் தான் தெய்வம் என்று சொன்னார்கள். இப்ப 2 பேருக்கு இடையில பயங்கரமான ஒரு போட்டி. அவன் சொன்னா முதலாவது நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு பலியிடுங்கள். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் பலியிட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா பதிலே கிடையாது, இறங்கவில்லை. அதாவது இருந்தா தானே இறங்கும், இறங்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணினான், அதை செப்பனிட்டான். பலிபீடத்தை உண்டு பண்ணி அதை செப்பனிட்டான், பலி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதற்கு பின்பு என்ன செய்தான் என்றால் ஒரு காளையை வெட்டி அதுக்கு மேல வச்சுட்டு அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாமி கும்பிட்டான். இவன் ஒரே வார்த்தை தான், கேட்டருளும் என்னை கேட்டருளும் அப்படின்னு வார்த்தை சொன்னா பாருங்க, அக்கினி இறங்கிருச்சு. சத்தமா அல்லேலூயா, ஆமென். எப்படிங்க? அக்கினி இறங்கிருச்சு. இப்பொழுது என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னு சொன்னா 400 பேரையும் பிடிச்சு தலைய சீவிட்டான். 400 பேரை கொலை பண்ணிட்டான். இந்த செய்தி யாருக்கு போச்சு? ஆகாப் ராஜாவுக்கு. ஆகாப் ராஜாவுக்கு போன உடனே ஆகாப் ராஜா யாருக்கு என்ன சொல்லிவிட்டான்? புண்ணியவதி யெசபேல் கிட்ட. ஆகாப் ராஜா ஒண்ணுமே செய்யல, யெசபேல் கிட்ட சொல்லிட்டான். யெசபேல் என்பது ஒரு பெண் பிசாசு. எப்படிங்க நம்ம பாஷையில சொல்லுவோமா? ஒரு காட்டே. அவ்வளவு மோசமான பெண். அவ உடனே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நம்முடைய தீர்க்கதரிசிகள் 400 பேரை கொண்டுட்டானா, இவனை பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த செய்தி யாருக்கு வந்துச்சு? எலியாவுக்கு. எலியா பாத்தீங்கன்னா எப்பா இதுக்கு மேலே இருந்த ஆபத்துன்னு சொல்லிவிட்டு வனாந்தரத்தின் வழியாக ஓட ஆரம்பித்தான். தப்பிச்சா போதும்னு என்ன செஞ்சான்? ஓட ஆரம்பித்தான். யார் அந்த எலியா? 400 பேருக்கு முன்பாக யெகோவாவே தேவன் என்பதை ஒரே சின்ன ஜபத்தினால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அக்கினியாய் தேவ வல்லமையை இறக்கின ஒரு எலியா. எவ்வளவு கெத்தா இருந்திருப்பான் தெரியுமா? பாத்தியா பாத்தியா இல்லையா? ஆனா இப்ப அவனால சொல்ல முடிஞ்சுதா? இப்ப அவனால சொல்ல முடிஞ்சுதா? இல்ல. யெசபேல் துரத்துறான்னு சொன்ன உடனே ஒரே ஓட்டம். எங்க ஓடிட்டான்? வனாந்தரத்தின் வழியாக ஓடுகிறான். கொஞ்ச தூரம் ஓடினா முடியல, ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துட்டான். படுத்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றான், போதும் ஆண்டவரே போதும், நீர் சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போனதும் போதும், நீர் சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னதும் போதும், நீரும் போதும் ஊழியமும் போதும், எல்லாம் போதும் ஆண்டவரே. இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், போதும் போதும் அப்படின்னு சொன்னவே வேணும் வேணும்னா எதை? சாவு எனக்கு வேணும்னா. இந்த சாவை தேடினா பாருங்க, அது எதனுடைய விளைவு தெரியுமா? சோர்வின் விளைவு. சரியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை பார்த்து? எலியாவே எந்திரி, இந்தா சாப்பிடு, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படின்னா உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் 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 அதிகமா இருக்கு. ஆமென். புரியுதா? நீ சாவை தேடுவதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ சாவை தேடுவதற்காக நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகிக்கவில்லை. நீ சாவை தேடுவதற்காக உனக்கு வரங்களையும் வல்லமையும் நான் கொடுக்கவில்லை. நான் உனக்கு கொடுத்திருப்பதற்கு, இவைகளை எல்லாம் கொடுத்திருப்பதற்கு காரணம் நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. ஆமென். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றால் நீ ஊழியத்திலே என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டிய, சாதிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் 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 அநேக மைல்கல்கள் உண்டு. ஆமென். புரியுதா? நீ என்ன செய்கிறாய்? இங்க என்ன சோர்ந்து போய் நீ படுத்திருக்கிற? நீ அது என்னிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறாய், போதும் ஆண்டவரே, வேண்டும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, வேண்டும் ஆண்டவரே. எது போதும்? எல்லாமே போதும். வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இப்ப சாவுதான் வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். போதும், எனக்கு இப்ப சாவுதான் வேணும்னு அவன் சொன்னதுக்கு காரணமே வாழ்க்கையில ஏற்பட்ட சோர்வு. புரியுதா? அப்ப கர்த்தர் நம்மை
தெரிந்தெடுத்த கர்த்தர் நம்மை அழைத்த தெரிந்தெடுத்த உன்னதமான மகிமையின் நோக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கா இல்லையா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க செத்தா போதும்பான்னு? செத்தா போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அந்த நினைப்பே வரக்கூடாது. சோர்வின் மிகுதி வந்தாலும் செத்தால் போதும்னு நினைக்கவே கூடாது. காரணம், உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தின் மகிமையின் நிமித்தம் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் சோர்வை உண்டு பண்ணி உன்னை முடக்குறான். போதும் போதும், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், போதும் போதும் போதும், இனி போவோமா வர்றோமா, காணிக்க கொடுக்குறோமா, பாஸ்டர் வர்றாரா, காப்பி கொடுக்குறோமா, அனுப்புறோமா, இதோட நிறுத்திக்குவோம். இதுக்கு மேல ரொம்ப இன்வால்மெண்ட் ஆழமாவான்னு ஆண்டவர் பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் சொன்னாருன்னு ஆழத்துக்குள்ள முங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்குள்ள கஷ்டமா இருக்கு, மூச்சடக்க முடியலையே அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் வெகு காரியம். உன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய அநேக ஸ்தலங்கள், ஸ்தானம், சூழ்நிலைகள், இவைகளை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ என்னன்னா இதுலயே போயிட்டு சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே போதும், வேணும் ஆண்டவரே வேணும். எது போதும்? அப்படித்தானே ஷீலாஸ்டர் சொல்றோமா இல்லையா? போதும் 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 வேண்டும் வேண்டும். என்ன வேணும்? சில சொல்றாங்க செத்தா போதும். ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்கள் இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இயேசுநாதர் வந்தா போதும் அப்படின்னா இவங்க ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆழத்துக்குள்ள இருந்து, அதாவது இந்த கிணத்தின் ஆழத்துக்குள்ள இருந்து என்னை காப்பாத்துன்னு கத்துவான் தெரிப்பாருங்க. அதே மாதிரி இவன் உள்ள ஆழத்துக்குள்ள இருந்து, ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆழத்துக்குள்ள இருந்து இவன் சொல்லுகிற வார்த்தை, இயேசுநாதர் வந்தா கூட போதும்பா அப்படின்னு. அவர் இப்ப வர வேண்டாம்ப்பா, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குப்பா. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்கப்பா? ஆமென். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா இல்லையா? நிறைய இருக்கா இல்லையா? ஆமென். இப்ப நீ சாகவும் வேணாம், இயேசுநாதர் வரவும் வேணாம். அவர் வர்ற நேரம் வரட்டும், சாவும் வர்ற நேரம் வரட்டும். நீ எதுக்கு இது ரெண்டையும் இப்ப ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்க? ஆமென். கர்த்தர் ஆமென் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கீங்களா? விட்டா என்னமா பண்ணிக்குவீங்க போலையே. பண்ணிக்காதீங்க. இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. ஆமென். சரி, இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட இப்படிப்பட்ட சோர்வு அடையக்கூடிய நிலைமைகள் இயேசுவுக்கும் வந்தது, யோபுவுக்கும் வந்தது. நல்ல கவனிக்க, நீ யோபுவுக்கும் வந்துச்சு சோர்வு அடையக்கூடிய வகையில். யோபு சோர்ந்து போனாரா? சோர்ந்து போகல. சோர்ந்து போயிருந்தா வாயில ஏதாவது புலம்பி இருப்பான் தெரியுமா? சோர்வின் மிகுதியினால தான் எலியா சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே போதும், செத்தால் எனக்கு சாவுதான் இப்பொழுது வேண்டும் அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சோர்வு ரொம்ப வர்ற நேரம் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா வாயில என்ன பேசுறோம்னு தெரியாம எதையாவது கர்த்தருக்கு பிடிக்காதது எல்லாம் உளறிக்கிட்டு இருப்போம். புரியுதா? ஆனா யோபுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இவை எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு தேவனுக்கு விரோதமாய் பாவமும் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம சில வேலைகளில் புலம்புவோம் தெரியுமா? யார மாதிரி? எலியா மாதிரி. போதும் ஆண்டவரே போதும். எலியா புலம்புறான், சோர்வின் மிகுதி. ஆனா யோபு புலம்பல, கர்த்தருக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பேசல. நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட வந்துச்சு. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. எபிரேய தீர்க்கதரிசி, எபிரேய நிருபக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், 12வது அதிகாரம் 3வது வசனம்.
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, நல்லா கவனிக்கணும். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, தமக்கு விரோதமாய், நல்லா கவனிக்கணும், சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். சோர்ந்து போகிற அளவுக்கு பாவிகள் அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தார்கள். யாருக்கு விரோதமா? இயேசுவுக்கு விரோதமாய். ஆனாலும் அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட சோர்ந்து போகாமல் இருந்த அவரையே, ஆவியிலே முறிவடையாமல் இருந்த அவரையே, ஆமென் ஆமென். இயேசுவுக்கு சோர்வு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே வரலன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்லுகிறார், என்னோடு கூட அப்பம் புசித்தவனும். சோர்வு வருமா வராதா? ஐயோ, வேற ஒருத்தனால வந்தா பரவாயில்லையா, என்னோடு அப்பம் புசித்தவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். எனக்கு ஊழியம் செய்தவன் தான் என்னை மறுதலிப்பான். சோர்வு உண்டாகுமா உண்டாகாதா? ஆமென். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட நிலைமைகளிலும் கூட சோர்வு என்பது வரலையா. உங்களுக்கு இப்படிப்பட்ட விபரீதமான காரியங்கள் எல்லாம், சோர்வுகளை உண்டாக்கக்கூடிய விபரீதமான காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்கள் அவரையே, யார 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 ஆமென், யார? இயேசுவையே. யாரை நோக்கி பார்க்கணுமா? இயேசுவையே. அப்ப இயேசுவையே தான் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சோர்வை உண்டாக்கக்கூடிய விபரீதமான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும் போது இயேசுவையே நோக்கி பார்க்கணும். கவனிங்க, ஏன் சோர்வு? ஏன் சோர்வுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போதும் இயேசு சோர்ந்து போகவில்லை. ஆனால் சோர்வுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது அநேகர் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன? லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம். சோர்வுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை போல் இல்லாதபடிக்கு சோர்ந்து போக காரணம் என்ன? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமென். யார மாதிரி? உங்களை மாதிரி. வசனத்தை கேட்கும்போது சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே அந்த வசனமானது தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் சூழ்நிலைகள், சோதனைகள், வேதனைகள் வரும்போது அந்த காலத்தில் பின்வாங்கி சோர்ந்து போகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வசனம் புரியுதா? அதனுடைய அர்த்தம் என்ன? வசனம் ரொம்ப ஆழமா உள்ள போகல. வசனம் ரொம்ப ஆழமா சொல்லுங்க, உள்ள எங்க? மனசுக்குள்ள, இருதயத்துக்கு உள்ள வேர்கொள்ளாதபடியினால். புரியுதா? சோதனை வராத வரைக்கும் அது எப்படி இருக்கும்? நல்லா போட்ட உடனே பாத்தீங்கன்னா, நிலத்துல போட்ட விதை சீக்கிரமா முளைக்கிறத காட்டிலும் பாறையில சிந்துற விதை இருக்கு பாருங்க, ரொம்ப சீக்கிரமா வந்துடும். எப்பயுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஓவர் ஸ்பீடா இருக்கிறவங்கள பார்த்து நான் சொல்லுவேன், ஐயோ கொஞ்சம் நிதானமா போயோ. ஏன்? ஓவர் ஸ்பீடு என்னைக்குமே ஆபத்து. கொஞ்சம் நிதானமா போ, கிராஜுவலா போ. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பாறையில விதைக்கப்பட்ட விதை போல டக்குன்னு. சிலர் இப்படிதான் இருப்பாங்க, எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நேத்து வசனத்தை கேட்டிருப்பான், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பான், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுத்துருவான், நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு போயிடுவான். நாளே நாளில் ஊழியத்துக்கு போயிடுவான். எங்க போயிடுவான்? ஆமா, நாளே நாளில் ஊழியத்துக்கு போயிட்டு 5வது நாள் ஜெயிலுக்குள்ள இருப்பான். 6வது நாள் சோர்ந்து போயிருப்பான். வேண்டாம், கொஞ்சம்
நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி வேணும். அது கிராஜுவலா இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம். புரியுதா? அபரிவிதமான வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் ஆபத்து தான். புரியுதா? நல்லா கவனிக்கணும். சந்தோஷத்துடனே வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் அது வேர் கொள்ளாதபடியினால், ஆமே, கொஞ்சம் ஆழமாய் அவர்கள் வாழ்க்கையில அந்த வசனம் பதியாததினாலே, அந்த வசனம் அவர்கள் ஜீவியத்திலே அது அப்பியாசமாய் பிராக்டிக்கலாய் மாறாததினாலே, வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசத்து சோதனைகள் வரும்போது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். சோதனைகள் வரும்போது என்ன செய்கிறார்கள்? சோர்ந்து போகிறார்கள். அப்ப சோர்ந்து போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? வசனம் கொஞ்சம் நம்ம உள்ளத்துல ஆழமா இருக்கணும். ஆமே, வசனம் நம்ம வாழ்க்கையில வேர் விடணும். வசனம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நல்லா வேர் விடணும். வேர் விட்டுச்சுன்னு சொன்னா எத்தனை சோதனை காலங்கள் வந்தாலும் இந்த வசனம் நம்மை காத்து கொள்ளும். ஆமே, வசனம் நம்ம என்ன செய்யும்? வசனம் நம்ம என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். வசனம் தான் நம்மை காத்துக்கொள்ளும். ஆமே. இப்ப நம்ம பார்க்க போறது, ஏன் நமக்கு சோர்வு வரக்கூடாது, நாம் ஏன் சோர்ந்து போக கூடாது, ஏன் நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்ம சோர்வுன்னு சொன்ன உடனே உலக ஜனம் போல அந்த சோர்வுல, அதாவது நமக்கு பல்வேறு விதமான பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் இவைகள் எல்லாம் வருது பாருங்க. உலக ஜனம் பார்க்கிற மாதிரி நம்ம மேலோட்டமா பார்க்க கூடாது. அந்த சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதற்கு உள்ளே, இப்ப பாடுகள்னு சொன்னா பாடுகளுக்கு உள்ளே மறைந்திருக்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டவன் சோர்ந்து போக மாட்டான். அப்படிதானங்க? எவைகளை கண்டு நாம் சோர்ந்து போக கூடாது, எவைகளை கண்டு நாம் சோர்ந்து போக கூடாது. வாசியுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 17. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, எகிப்துக்கு திரும்புவார்கள். மனமடிந்துன்னா என்னங்க? சோர்ந்து, சோர்வடைந்து. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. போதும். ஆண்டவரே சொல்லுகிறார், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் என்ன செய்வார்கள்? மனமடிந்து சோர்ந்து போவார்கள். யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சோர்ந்து போவார்கள். அவர்கள் ஒருவேளை மனமடிவு அடைஞ்சு சோர்ந்து போனா எங்கே போய் விடுவார்கள்? எகிப்துக்கே போய் விடுவார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்க போயிடுவாங்க? எகிப்துக்கு போய் விடுவார்கள். அப்ப இந்த யுத்தத்தினாலே சோர்வு, சோர்வினுடைய ரிசல்ட் என்ன? மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எதை? ஆமா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யுத்தத்தை கண்டால் இவர்கள் மனமடிவு அடையாதபடிக்கு பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போன 1.5 வருஷத்துல போயிடலாமா? எத்தனை வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போய் சேர எத்தனை வருஷம்? 1.5 எங்க இருக்கு, 40 இங்க இருக்கு. ஏன் ஆண்டவர் இப்படி 1.5 வருஷத்துல போக வேண்டியது ஆண்டவர் ஏன் 40 வருஷம் நடக்க வச்சாரு? ஏன் நடக்க வச்சாரு தெரியுமா? 1.5 வருஷத்துல போனாலும் இவன் நிச்சயமா சோர்வு அடைஞ்சு எங்க திரும்ப போயிடுவான்? எகிப்துக்கு. அதனாலதான் ஷார்ட் ரூட்டா இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாதை வழியா அவனை அனுமதிக்கல. இந்த 1.5 வருஷத்துல இவன் பிரயாணம் பண்ணினாலும்
இவனுடைய காலங்கள் குறைவாக இருந்தாலும், குறைந்த காலத்திலேயே கானானுக்குள்ள போக முடிந்தாலும், குறைந்த காலத்துல கானானுக்குள்ள என்ன செய்யலாம், போயிடலாம். ஆனா இவன் போக மாட்டான். இவன் எங்க தான் போவான்? இவன் எங்க தான் போவான்? எகிப்துக்கு போயிடுவான். இவன் எங்க போயிடுவான்? எகிப்துக்கு போய் விடுவான். ஏன்? இந்த 1.5 வருஷத்துலயும் அவன் சந்திக்க வேண்டிய யுத்தங்கள் அநேகமா இருக்கும். 40 வருஷத்திலையும் இவன் சந்திக்காத யுத்தத்தை இவன் 1.5 வருஷத்துல சந்திக்கணும். இந்த 1.5 வருஷத்துல சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் இவன் மனம் அடிவடைந்து சோர்வடைந்து எங்க போயிடுவான்? எங்க போயிடுவான்? அதற்கு இவன் 40 வருஷம் நடந்தாலும் பரவாயில்ல, இவன் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் செங்கடலை சுற்றி நடக்க பண்ணினார் 40 வருஷம். சொல்றது புரியுதா? அப்ப ஆண்டவரே சொல்லுகிறார், இவர்கள் யுத்தத்தினால் என்ன செய்வார்கள்? மனம் அடிவார்கள், சோர்ந்து போவார்கள். யுத்தம் என்பது, போர் என்பது, போராட்டம் என்பது இதெல்லாம் ஒண்ணுதான். அப்படிதானுங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின ஒன்று. உலகத்துல வந்துட்டோம்ல, வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய விரல்களையும் கைகளையும் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். பைபிள் அப்படி இருக்கா? அப்படி இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நம்முடைய விரல்களை முதற்கொண்டு அவர் என்ன செய்கிறாரா? யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். நம்முடைய கைகளை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஏன்? தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலங்கள் இருந்தாலும் அவர்கள் யுத்தத்தை சந்திக்க வேண்டியவர்கள், அவர்கள் போராட வேண்டியவர்கள். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், பூமியிலே மனுஷனுக்கு போராட நியமிக்கப்பட்ட காலம் உண்டு. ஆமே. நல்லா புரியுதாங்க? நீங்களாம் மனுஷங்க தானே, சந்தேகம் இல்லைல்ல? தேவதூதர்கள் கிடையாது இல்ல? நான் வேற ஒன்றும் உங்களை தப்பா சொல்ல, நீங்க தேவதூதர்கள் கிடையாது, நீங்கள்லாம் யாரு தான்? மனுஷர்கள். யோபு 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறார், பூமியில மனுஷர்கள் போராட நியமிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. அப்ப நீங்களும் நானும் யாரும் மனுஷர்கள் இல்லையா? இருக்கிறது எங்க? பூமியில இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல. எத்தனை காலங்கள்? ஆமே. நிச்சயமா 1000 வருஷம் இருக்க மாட்டோம், 1000 வருஷம் இருக்க மாட்டோம். ஆனால் கொஞ்ச காலம் இருக்க போறோம். இந்த கொஞ்ச காலமும் பூமியில நமக்கென்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. சரியா? அப்ப குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதான் யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. எபேசியர் 6வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், ஆமா, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். இது உள்ளூர்ல மட்டும்தானா? வெளியூர்ல வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம், நமக்கு யுத்தம் உண்டு. ஆமென். நமக்கு என்ன உண்டு? போராட்டம். அட சொல்லுங்க. இங்கெல்லாம் தப்பிச்சு போயிருவோம், மத்திய ஆகாயத்துல அங்க வந்து நின்னுகிட்டு விட மாட்டேன்வான். அங்கேயும் போராட்டம் தான். அங்கேயும் என்னதான்? ஆனா அவனால தடுக்க முடியாது. அவனால என்ன செய்ய முடியாது? ஆமே. ஏன் தடுக்க முடியாது? அல்லேலூயா. பாவத்தின் மேல் ஜெயம் கொடுத்தவர், இந்த உலகத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுத்தவர், அந்த யுத்தத்திலும் நம்மை ஜெயிக்க வைப்பார். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஜெயிப்போம். மொத்தத்துல சொல்ல போனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. அது எப்படி போராட்டம் இருக்கும்? நம்ம ஒதுங்கி போனாலும் வழியா வருவான். அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒதுங்கி போவோம். எப்படி ஒதுங்கி போவோம்? சி, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், எதுக்கு அவங்கிட்ட சண்டை போவானே? நம்ம ஒதுங்கி போவோம். அவன் குடும்பத்திலேயே இருந்துக்குங்க, ஒதுங்கி தான் இருப்போம், வழிய வரும். ஆமே. நீங்க வாசிச்சு பாருங்க, யாத்திராகமம் 17:1 என்ன சொல்லி இருக்குன்னு பாப்போமே. யாத்திராகமம் 17:1. பின்பு இஸ்ரவேல்
புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. இந்த வசனம் அமலேக்கியர் வந்து, அது எந்த வசனம்? 8வது வசனம் 17:8 வாசிங்க. அமலேக்கியர் வந்து, நல்லா கவனிங்க. இவன் வனாந்தரத்தின் வழியா அக்கடான போய்கிட்டு இருக்கான். நமக்கு நம்முடைய பிரயாணம் எதுங்க? கானான் பிரயாணம். இவன் தரிசனம் முழுவதும் பாலும் தேனும். புரியுதா? ஆமா, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசத்தை நமக்கு கொடுக்க போறாரியா அப்படின்னு சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேற ஒன்று இவனுக்கு எண்ணமே இல்லை. வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற தேசத்துல எல்லாம் யுத்தம் பண்ணணும், அது எல்லாத்தையும் பிடிக்கணும், அதெல்லாம் நம்ம வச்சுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லவே. யாருக்கு? வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை. அவர்கள் தரிசனம் முழுவதும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின் தேசம் தான். அவன் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கிறான். 17:8 என்ன சொல்லி இருக்கு? அமலேக்கியர் வந்து வர்றாயா? எதுக்கியா வர அப்படின்னு கேட்டா அவனை ஒரு கை பார்க்க வரேங்கிறான். எப்படி? எங்கே அவசரமா போற? அவனை ஒரு கை பார்க்க போறேன். என்னையும் அவசரமா வாரான்னு இஸ்ரவேல் கேட்டா உன்னை ஒரு கை பார்க்க வரேங்க. இவன் ஒரு கையும் பார்க்க போகல, இவன் 2 கையும் பார்க்க போகல. கானான் கிடைச்சா போதும்னு இவன் போய்கிட்டு இருக்கான். அமலேக்கியர் வந்து வழிய வரானா? யுத்தம். ஆமே, யுத்தம் வருதா இல்லையா? ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மெல்லாம் யாருன்னு கேட்டா வழிய போக மாட்டோம், வந்தா விடவும் மாட்டோம். ஏன்னா நல்லா கரங்களை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க வழிய போக மாட்டோம், வந்தா விடவும் மாட்டோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உயிர் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்லுங்க. சூடு சொரண உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உணர்வு உள்ளவங்க எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா உப்பு போட்டுதான் சோறு திங்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நாங்க வழிய போக மாட்டோம், வந்துட்டு அமைதியா இருக்க மாட்டோம். அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே மோசே போய் சரணாகதி அடைஞ்சு சொல்லல. என்ன சொல்லல? ஐயா, நாங்க உங்களை எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம் ஐயா, எங்களை விட்டுருங்கய்யா, உங்க காலில் விழுந்து நான் கும்பிடுறேன் ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, நான் போறேன்னு சொல்லல. வந்துட்டல்ல, பண்ணிடுவோம் யுத்தம். ஆமே. அவன் பயந்துட்டான். என்னடா இது, ஆயுதம் ஒண்ணுமே இவன்கிட்ட இல்ல, ஆனாலும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிட்டாங்களே. எங்களுடைய பலன் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம். நாங்க முழங்கால் போட்டு கைய உயர்த்தினா அமலேக்கியனே உன் வல்லமை எல்லாம் முறிந்து போகும். சத்தமா ஹல்லேலூயா. எங்களுடைய பலன் எங்க இருக்கு தெரியுமா? எங்க முழங்கால்ல இருக்கு. நாங்க முழங்கால் போட்டு கைய உயர்த்தினா நாங்க சண்டைக்கு போக மாட்டோம், வந்துட்டேன்னு சொன்னா ஜெயிக்காம விடவும் மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் போட்டா மோசே என்ன பண்ணான் தெரியுமா? கைகள் ரெண்டையும் உயர்த்திட்டு, ஆண்டவரே நாங்க சண்டைக்கு போகணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல, வழிய வாரா, நாங்க இப்ப தோற்கடிக்கப்பட்டவர்களா இங்க இருந்து போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், கைய உயர்த்து, முழங்கால போடு, முழங்கால போடு, முழங்கால போடு, முழங்கால போடு, கைய உயர்த்து, கைய உயர்த்து. கைய உயர்த்திட்டான். கைய உயர்த்தினா ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றிக்கு மேல வெற்றி, வெற்றிக்கு மேல வெற்றி, வெற்றிக்கு மேல வெற்றி, வெற்றிக்கு மேல வெற்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஜெயத்துக்கு மேல ஜெயம், வெற்றிக்கு மேல வெற்றி. நாங்க சோர்ந்து போவோமா? அமலேக்கியனை பார்த்து நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னு கேட்டா எங்களுக்கிட்ட அவங்கிட்ட ஜனத்தை கொல்லக்கூடிய வல்லமை தான் இருக்கு. எங்கள்கிட்ட அரண்களையே நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. முழங்கால பார்த்து சொல்லுங்க, நீ இருக்கிற வரைக்கும். சொல்லுங்க, சொல்லுங்கய்யா. முழங்காலே நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னு கேட்டா
நான் ஒன்னு ஆண்டவர் சமூகத்துல மடக்கிட்டேன்னா எதிராளி முடங்கிடுவான். நான் மடக்குவேன், அவன் முடக்குவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். சொல்றது புரியுதா? சொல்லுங்க. வீணா வம்புக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம். காரணம், போராடுவதற்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அது அந்த காலம்தான். நாங்கள் ஜெயிக்கும் வரை யுத்தம் செய்வோம். நாங்கள் ஜெயிக்கும் வரைக்கும் என்ன செய்வோம்? யுத்தம் செய்வோம். யுத்தத்தை கண்டு மனமடிவடைந்து நம்ம ஒரு நாள் எகிப்துக்கு திரும்ப கூடாது, பழைய நிலைமைக்கே போயிடக்கூடாது. ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு இதே மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வந்தா மந்திரவாதி கிட்ட போவோம், குறி சொல்றவங்க கிட்ட போவோம், சாமியாடுறவங்க கிட்ட போவோம். ஆனா இப்ப நாங்க போமா? சொல்லுங்க. ஏன் அவன் போறான்? யுத்தத்தை கண்டு மனமடிவடைஞ்சு சோர்ந்து போய் ஆவியில தொய்ந்து போய் என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு விரோதமா இப்படி எல்லாம் எழும்புறாங்க, நீ தான் முடக்கணும் இந்த 101 அப்படிங்க. என்ன சொல்றான்? இந்த 101. அவன் சொல்றான் இல்ல 1001. சரி பரவாயில்ல, முடக்கிருவல்ல அம்மா தாலிகளி அட்டமான வச்சா தந்துடுவேன், முடக்கிருங்கிறான். புரியுதா? சோர்ந்து போகிறவன் எகிப்துக்கு போயிடுவான், சோராதவன் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருப்பான். ஆமென். யுத்தத்துல சோர்ந்து போகாத. ஆமென். யுத்தத்துல நீ என்ன செய்யாத? சோர்ந்து போகாத. காரணம், நீ முழங்கால மடக்கி கைகளை உயர்த்தினா நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம். கர்த்தர் சொல்லுவாரு, யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்குவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் முழங்கால மடக்குனா போதும், யுத்தம் செய்ய வேண்டியது என்னோட வேலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆயுதத்தை தூக்க மாட்டேன், அணுகுண்ட வீச மாட்டேன், ஆனா அத்தனை பேரையும் முறிந்து ஓட பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், எபேசியர் 6வது அதிகாரத்துல நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த யுத்தத்தை குறித்து பேசின பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யுத்தத்தை எல்லாம் கண்ட பவுல் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஆமென். ஏன் தெரியுமா? யுத்தத்தை பார்ப்போம், முழங்கால் போடுவோம், கைகளை உயர்த்துவோம், கர்த்தரை நோக்கி அபயமிடுவோம். கர்த்தர் யுத்தத்தை செய்கிறபடியினால் நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. நாங்க என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க. நாங்க சோர்ந்து போக மாட்டோம். அப்ப யுத்தத்தை கண்டா நீங்க சோர்ந்து போகலாமா? யுத்தத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. 2வது, எதை கண்டு சோர்ந்து போகக்கூடாது? யோனா 4வது அதிகாரம் 16வது வசனம். யுத்தத்தை கண்டு சோர்ந்து போக கூடாது. காரணம், ஹல்லேலூயா, முழங்கால்களை மடக்கி கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி அபயம் விடும்போது கர்த்தர் யுத்தத்தை நடத்துவார். ஆமென். அதனால யுத்தத்தை பார்த்த உடனே சோர்ந்து போகலாமா? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. இப்ப ஆமென். முழங்கால் எனக்கு இருக்கிற வரைக்கும், கைகளை நான் உயர்த்தும் வரைக்கும், கர்த்தரை நோக்கி அபய குரல் விடும் வரைக்கும் நான் யுத்தத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, யோனா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோனா 4:6. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும். ஆமென். நீங்களாக்கவும். நல்லா கவனிங்க. அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்க. 2வது, பாடுகள் வரும்போது சோர்வு. 2வது, எப்ப சோர்வு வருது? 1வது, யுத்தத்தை கண்டா சோர்வு. 2வது, பாடுகள் வரும்போது சோர்வு. பாடுகள் என்கிற வார்த்தைக்கு கிரீக்ல அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க பாஷையில இருந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
நெருக்கம், கஷ்டம், வேதனை, சஞ்சலம், உபத்திரவம். நெருக்கம், கஷ்டம், வேதனை, சஞ்சலம், உபத்திரவம். இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் பாடுகள். புரியுதா? பாடுகளுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. நெருக்கம். பாடுகளுக்குள்ள என்ன இருக்கு? வேதனை. பாடுகளுக்குள்ள என்ன இருக்கு? கஷ்டம். பாடுகளுக்குள்ள என்ன இருக்கு? சஞ்சலம். பாடுகளுக்குள்ள என்ன இருக்கு? உபத்திரவம். ஆமே. ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம், வடை. வடைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க? பருப்பு. வடைக்குள்ள என்ன இருக்கு? கருவேப்பிலை. வடைக்குள்ள என்ன இருக்கு? மிளகா. வடைக்குள்ள என்ன இருக்கு? உப்பு. இத்தனை இருக்குல்ல. பரவாயில்ல சிஸ்டர், வீட்டில் அவர் தான் செய்வாரா? ஐட்டம் கரெக்டா சொல்றாரு. பரவாயில்ல. ஜெய் கணேஷ் இல்லம்மா. வடை ஏதாவது ஆர்டர் வேணும்னா சகோதரன் ஜெய் கணேஷ் அணுகும். கவனி. ஆனா நம்ம மொத்தத்தில் போய் என்ன சொல்றோம்? சார் மிளகா, உப்பு, பருப்பு, இதெல்லாம் போட்ட வடை தாங்க என்ன கேட்கிறேன். வடை. வடைக்குள்ள இத்தனை ஐட்டம் இருக்கு. பாடுகளுக்குள்ள என்ன இருக்கு? நெருக்கம், கஷ்டம், வேதனை, சொல்லுங்க, சஞ்சலம், உபத்திரவம். இத்தனை என்ன செய்து இருக்குது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் பாடு. ஆமென். நான் என்ன சொல்றேன்? இந்த பாடுகளை கண்டு இந்த பாடுகள் நமக்கு என்னத்தை உண்டு பண்ணும்? இதுல உள்ள எதுவா இருக்கட்டுமே, நெருக்கம் நமக்கு சோர்வை உண்டாக்குமா இல்லையா? 1993 நான் ஏற்கனவே இருந்த இடத்துல 65,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஷெட்டு போட்டேன். ஷெட்டு போட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பாடா ஏசுநாதர் வர்ற வரைக்கும் நீ கவலையே இல்லையப்பான்னு சொல்லி சில நாட்கள் ஆகல. அந்த ஓனர் சொல்லி அனுப்பிட்டாரு, ஒன்று இடத்த வாங்குங்க, அது பிரச்சனை நிறைந்த இடம். அப்ப ஒன்று இடத்த வாங்குங்க, இல்லைன்னு சொன்னா 3 மாசம் தான் டைம் தருவேன், இடத்த காலி பண்ணிருங்க. இந்த 2 ஆப்ஷன் தான். ஒன்று வாங்குங்க, அதை வாங்குறதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அந்த இடத்துல, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. நான் சர்ச்சில் அப்போ ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. இந்த 100 பேரையும் கூட்டிக்கிட்டு எங்க போக? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு 4 வருஷத்துல இவ்வளவு வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த 4 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த காலி பண்ண சொன்னா எங்க போக? மனசுல சோர்வு வருமா வராதா? சொல்லுங்க, வரும்ல? அப்ப நெருக்கம் நமக்கு என்னத்தை உண்டு பண்ணும்? சோர்வை உண்டு பண்ணும். ஆனா தாவீது சொல்லிக் கொடுக்கிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு விசாலத்தை ஏற்படுத்தினார். ஆமென். இல்லையா? அப்ப சோர்வை உண்டு பண்ணாம இருக்கிற ஒரு மாத்திரை இருக்கா இல்லையா? ஆமென். உடனே சங்கீதத்துக்கு போகணும், அந்த மாத்திரையை வாங்கணும். ஆமென். வீசிங் வந்துச்சா உடனே மெடிக்கல் ஸ்டோருக்கு ஓடிடுறோம்ல. டாக்டர் கிட்ட போறோமோ இல்லையா, மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிடுறோம். தலைவலி வந்துருது, உடனே போறோம்ல, போயிட்டு ஒரு அதே மாதிரி இதே போல நெருக்கங்கள் வரும்போது அவர் சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தை, எனக்கு தான்ப்பா நெருக்கம் வந்துச்சு, நான் சோர்ந்து போகல. நெருக்கத்துல சோர்ந்து போனா ஜெபம் வராது. தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆமென். நெருக்கத்துல சோர்ந்து போனா ஜெபம் வராது, ஜெபம் வரலன்னா ஜெயமும் வராது. அப்புறம் எங்க காரியம் நடக்கும்? அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. பாடுகள் வரும், ஆனாலும் கூட தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம சோர்ந்து போக கூடாது. ஆமே. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்க கூடாது. நீங்க நல்லா யோசிக்கணும். யோனா சாதாரணமான அல்ல, பெரிய தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசிக்கே ஏற்பட்ட பாடுகள்ல என்ன உண்டாயிருச்சு?
சொல்லுங்க. மனமடிவு, ஆவியில முறிவு, ஒரு சோர்வு, இதெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? உண்டாயிருச்சு. அப்படித்தானே குணா? கவனிக்கிறியா? இல்லாட்டி முறைச்சுக்கிட்டே வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, நல்லா கவனி. இப்ப கவனிக்கணும். அப்ப ஆவியில முறிவு யாருக்கு? யாருக்கு? யோனாவுக்கு. பெரிய தீர்க்கதரிசிக்கே ஆவியில ஒரு முறிவு, ஒரு சோர்வு, இதெல்லாம் உண்டாயிடுச்சு. இப்படியெல்லாம் சோர்வு உண்டாகும் போது, சோர்வு நமக்கு உண்டாகிற நேரம், பாடுகளினால் சோர்வு உண்டாகும் போது எல்லாரும் பார்க்கிற மாதிரி பாட என்ன செய்யப்படாது? மேலோட்டமா இப்படி பார்த்துட்டு ரொம்ப வெயிட்பா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த மற்றவங்க பாடுகளை பார்ப்பதற்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாடுகளை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கணும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். அவன் பாடுகளை பார்க்கிற விதத்துக்கும் நம்ம பாடுகளை பார்க்கிற விதத்துக்கும், அவன் நெருக்கத்தை அவன் காண்கிற விதத்துக்கும் நம்ம காண்கிற விதத்துக்கும், சஞ்சலத்தை அவன் காண்கிற விதத்துக்கும் நம்ம பார்க்கிற விதத்துக்கும், அவன் மேலோட்டமாய் பார்ப்பான், ரொம்ப மோசம்ப்பா அப்படின்ட்டுவான். நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. உள்ள கொஞ்சம் திறந்து பக்கம் பக்கமா பார்க்கணும். ஆமென். இந்த பாடுகளுக்கு உள்ள என்னையா இருக்கு அப்படின்னு தேடணும். ஏன்னு கேட்டா, உலகம் பார்க்கிற விதமாய் நம்ம பாடுகளை பார்த்தா எகிப்துக்கு திரும்பி மனமடிவு ஆகிவிடுவோம். நீங்களும் நானும் உலக ஜனத்தை போல பாடுகளை பாராதபடிக்கு ஆவிக்குரிய மனிதர்களாக பாடுகளை பார்க்கணும். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா பாடுகளுக்கு உள்ளே அநேக நன்மைகள் உண்டு. புரியுதாங்க? பாடுகளுக்குள்ள நிறைய நன்மைகள் உண்டு. யாருக்கு இது தெரியும்? மேலோட்டமாய் பார்ப்பவனுக்கு தெரியாது. சிலர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறான் தெரியுமா? நல்லா கவனிங்க. சிலருக்கு இப்ப ஏ என்கிற ஒரு மனுஷனுக்கும் எனக்கும் ஒரே பிரச்சனை. அவனுக்கும் ஒரு பாடு, எனக்கும் ஒரு பாடு. ரெண்டு பேரும் ஒரே விதமான பிரச்சனையோட தான் இருக்கிறோம். அவன் போனா, கமுக்கமா போனா, அறைக்குள்ள போனா, ஒரு கயிறை போட்டு தொங்கிட்டு செத்து போயிட்டான். கதை முடிஞ்சது. அதே பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் பாடுகளை பார்த்த விதம் வேறு, நாம் பாடுகளை பார்த்த விதம் வேறு. அவன் பாடுகளை மேலோட்டமாக பார்த்தான், பாடு என்று மட்டும்தான் பார்த்தான். நானும் பாடுகள் பல ஆசீர்வாதங்களுக்கு பாதை என்று பார்த்தேன். ஆமென். பாடுகள் பல ஆசீர்வாதங்களுக்கு பாதை. அவன் பாடு பாடு பாடுன்னு பாடை மேலோட்டமாய் பார்க்கிறான். சோர்ந்து போனான். எகிப்துக்கு போனா, எகிப்து தான் அவனுக்கு ஒரு முடிவு கொடுத்துச்சு. உனக்கு இந்த முடிவு ஒரு நாளும் தீராது, ஒன்னே ஒன்று செய்ய, நேரா போ, ஒரு கயிறை வாங்கு, போடு, தூக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ஆமென். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பாடுகளை அப்படி பார்க்க மாட்டான். பாடுகள் என்பது பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களுக்கு பாதை. ஆமென். 1-2 மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க. அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் 14:22. சீக்கிரம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். ஆமென். மற்றவர்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் தூக்கு கயிறுக்கு நேராக கொண்டு போகும். தேவ பிள்ளைகளுக்கோ உபத்திரவங்களும் பாடுகளும் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய், தேவனுடைய ஆளுகைக்கு நேராய் அவனை கொண்டு போகிறது. ஆமே. ஆமே. நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. சவுல் தாம் பட்ட பாடுகளினாலே தான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு உள்ளே வந்தான்.
அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் அவனை சந்திச்சாரு, கண் ரெண்டையும் தொட்டாரு, குருடன் ஆக்கிட்டான். அவன் நிலைமை ரொம்ப பரிதாபமாகிவிட்டது. இதான் பாடு. அந்த பாடுகள் தான் அவனை தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தியது. என்ன கேள்வி கேட்டான்? ஆண்டவரே நீர் யாருன்னா? இயேசு சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னாரு. அவன் அடுத்த வார்த்தை கேட்டான் 9:6, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என்னை உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறேன். ஆமே. அப்ப பாடுகள் தான் நம்மை கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறது. பாடு மட்டும் இல்லைன்னு வைங்க, சுயமாய் ஓடுகிற காட்டு கழுதைகளாக தான் இருந்திருப்போம். ஆமென். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகமாக தான் இருந்திருப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு ஆளுகைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போய் பாருங்க, எந்த சூழ்நிலை என்னை இந்த ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னு. எந்த சூழ்நிலை என்னை இந்த ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா ஒரு முடிவுக்கு வருவோம். அப்பா, இடையில கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நான் இருப்பதற்கு காரணம் அந்த உபத்திரவம் தான். ஆமே. இரண்டாவது, இந்த பாடுகள் வரும்போது நீங்களும் நானும் ஏன் சோர்ந்து போகக்கூடாது? வாசிங்க 1 பேதுரு 4:1. 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாடுகள் நம்மை பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க பண்ணுகிறது. ஆமென். பாடுகள் தான். முந்தி பாவம்னா பால் மாதிரி குடிப்போம், பாயாசம் மாதிரி சாப்பிடுவோம். ஒரு காலத்துல பாவம்னா எப்படிங்க சொல்லுங்க? பால் மாதிரி குடிப்போம், பாயாசம் மாதிரி சாப்பிடுவோம். இப்ப ஐயோ அப்பா நமக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிறோம். இந்த அளவுக்கு பாயாசமா பாலா விரும்பின பாவத்தை நாம் வெறுப்பதற்கு காரணம் என்ன? பாடு நம்மளை பாவத்திலிருந்து ஓய்ந்திருக்க பண்ணியிருக்கு. ஆமென். இப்படி நம்மளை பரிசுத்தமாக்குகிற பாட கண்டு நம்ம சோர்ந்து போலாமா? பாவத்தில இருந்து நம்மளை ஓய பண்ணி இருக்கிற நம்மள என்ன அர்த்தம்? நம்மளை பரிசுத்தமாக்கி இருப்பதே சொல்லுங்க இந்த பாடுகள் தான். ஆமென். அப்படிதானங்க? இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். நம்மளை பரிசுத்தமாய் கொண்டு வந்திருப்பதே எதுதான்? இந்த பாடுகள் தான். பாடுகள் தான் நம்மளை இப்படி பரிசுத்தமாக்கி இருக்கு. ஆமென். அப்ப அந்த பாடுகளை கண்டு நம்ம சோர்ந்து போகலாமா? சோர்ந்து போகவே கூடாது. இப்ப எத்தனை பேர்லாம் சோர்ந்து போனீங்களோ இந்த வசனத்தை கேட்ட பிறகு சொல்லுங்க, 1 கப் இல்ல 2 கப் பூஸ்ட் அடிச்ச மாதிரி இங்க இருந்து போகணும். ஆமென். சோர்ந்து போகக்கூடாது. அப்படிதான் நித்தின்? ஆமா. 3வது, இந்த பாடுகளை கண்டு ஏன் நம்ம சோர்ந்து போகக்கூடாது? வாசிங்க எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. சரிங்க. கீழ்ப்படிதலே கிடையாது. பாடுதான் என்னை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆமென். இன்னும் நான் சொல்றேனே, மிருக வாழ்க்கையில இருந்த நம்மை சுபாவங்களை எல்லாம் மாற்றி எடுத்து தேவ மனிதர்களாய் மாற்றியது பாடுகள் தான். ஆமென். நீங்க பாடுகளை பார்த்துட்டு பாடுகளே உனக்கு மரணம் இல்லையா, பாடுகளே உனக்கு சாவு இல்லையான்னு கேட்டா அது செத்து போச்சுன்னா அப்புறம் நம்ம எங்க கீழ்ப்படுகிறது? பாடு சாகவே படாது. நம்ம சாகிற காலம் வரைக்கும் நம்மோடு கூட நம்மை துரத்திக்கிட்டே வர வேண்டியது பாடுகள். ஆமென். அது நமக்கு நல்ல கீழ்ப்படிதலின் சுபாவங்களை தந்து நீங்களும் நானும் சுபாவத்திலே மாற்றமுடையவர்களாக நம்மை மாற்றுவது இந்த பாடுகள் தான். 4 வாசிங்க. இது ரொம்ப சந்தோஷமான வார்த்தை. 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். போதும். அவரோட கூட பாடுகளை சகித்தால்
வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? எத்தனை பேர் ஆண்டவரோட ஆளுகை செய்ய விரும்புறீங்க? கை வைத்துங்கய்யா. ஆண்டவரோடு நான் ஆளுகை செய்ய விரும்புகிறேன். ஆமென். விரும்புறீங்கல்ல? பாடு இல்லைன்னா ஆளுகை இல்லை. ஆண்டவர் ஒரு தகுதி வச்சிருக்கிறார். ஜெயிச்சவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். ஜெயித்தவங்க தான் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். ஜெயிக்காதவங்க கூட கவர்னர் ஆகலாம், அது அடுத்தது. புரியுதா? ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டரா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா ஜெயிக்கணும். அப்படிதானங்க? அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஜெயிக்கணும்னு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாரும் கையை வைத்து சொல்றீங்க, 1000 வருஷத்துல கர்த்தரோடு சேர்ந்து நானும் ஆளுகை செய்யணும். ஆமென், ஆமென். ஆளுகை செய்யணுமா? பாடுகள் இல்லாம ஆளுகையே கிடையாது. பாடுகள் இல்லாம ஆளுகையே, வசனம் தெளிவா சொல்லியிருக்கு. அவரோட கூட பாடுகளை சகித்தார். சகிக்கணும், சகிக்கணும். சகிப்பு, இந்த சகிக்கணுங்கிற வார்த்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கால எல்லை கிடையாது. கொஞ்சம் காலம் சகிக்கணும், சகிக்கணும். சகிச்சுக்கிட்டே இருந்தா அவரோட கூட பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். சந்தோஷமா? பாடுகள் இல்லாம ஆளுகை. ஆமே. நம்ம போறது கவர்னர் பதவி கிடையாது. நம்ம போறது ராஜாதி ராஜாவோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிற ராஜாக்கள். ஆமே. ராஜாக்களுக்கு என்னைக்குமே எலெக்ஷன் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ராஜாக்களுக்கு என்னைக்குமே எலெக்ஷன் கிடையாது. நீங்களும் நான் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிற ராஜாக்கள். அவர் ராஜாதி ராஜா, நம்ம ராஜாக்கள். அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா பாடுகளை சகித்துத்தான் ஆகணும். ஆமே. பாடுகளை சகிக்க நமக்கு மனசு இல்லைன்னா ஆளுகை செய்யவும் நமக்கு தார்மீக உரிமை இல்லை. பாடுகளை சகிக்க மனதில்லாதவன் ஆளப்படுவான். நல்லா கவனிங்க, அவன் ஆளப்படுவான். ஏன்னு கேட்டா, பாடுகளை சகிக்க மனதில்லாதனாலே அவன் எகிப்துக்கு போய்ட்டான். அவனை அந்த கிறிஸ்து ஆளுகை செய்வான். ஆனால் பாடுகளை அவரோட கூட சகிக்கிறவர்கள் அவரோட கூட ஆளுகை செய்வார். ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா. இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு, ஆனால் அவ்வளவும் சொல்ல முடியாது. ஒன்ன சொல்லி முடிச்சிடறேன். வாசிங்க, லூக்கா 18:1. முடிஞ்சது, அவ்வளவுதான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அடுத்தது குறித்து. ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. ஜெபத்துல என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போக கூடாது. ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், நல்லா கவனிங்க. கேட்கறதெல்லாம் கிடைக்க கிடைக்க கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு ஜெபம் பண்ணுவோம். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம், கர்த்தர் 3 நாள்ல கொடுத்துட்டாரு. அதை வாங்கிட்டு அல்லேலியா தோத்திரம் போட்டு 4வது நாள் அடுத்த ஒரு சொல்லுங்க, ஒரு லிஸ்ட்டை வைப்போம். ஆண்டவரே தாரு. ஆண்டவர் திரும்பவும் 2 நாள்ல கொடுத்துட்டாரு, திரும்பவும் ஜெபம் பண்ணுவோம். சோர்ந்து போகவே மாட்டோம். நமக்கு தெரியும் ஜெபத்தினால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில வேளைகள்ல நம்ம ஒண்ணு கேட்போம், அவர் ஒண்ணு கொடுப்பாரு. ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும்னா அவர் கிருபையை தாரேன்பாரு. ஆமே. நல்லா கேளுங்க. ஆண்டவரே சாத்தானின் முள்ளு என்னை குட்டிக்கிட்டே இருக்கு, தாங்க முடியல ஆண்டவரே, தாங்கவே முடியல, நான் மனுஷன் தானே ஆண்டவரே, எனக்கு முடியல, இதை எடுத்து போடும். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல. அவன் கேட்டது ஒண்ணு, கர்த்தர் சொல்றாரு என் கிருபையை உனக்கு தாருங்கிறாரு. ஆமே. அவன் கேட்டது விடுதலை, இவர் தர்றேன்னு சொல்றது, சொல்லுங்க, இவர் தர்றேன்னு சொல்றது விடுதலை. அவன் கேட்டது சுகம், இவர் தர்றேன்னு சொல்றது கிருபை. ரெண்டும் பார்த்தீங்களா? நம்ம கேட்டதே சில வேலைகளில் கிடைக்காது. சோர்ந்து போகாதீங்க, நல்லா கவனிங்க. கேட்டதே கிடைக்காது, கேட்ட காலத்துக்குள்ள கிடைக்காது. சோர்ந்து போகாதீங்க. ஆமே. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு காலையில கூட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்,
நீ காலையில கூட நான் நினைச்சேன், நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததினால் நான் உயிரோடு கூட இல்லை. நான் கேட்காததெல்லாம் அவர் கொடுத்ததினால தான் நான் உயிரோடு கூட ஜீவிக்கிறேன். இன்னைக்கு காலையில உண்மையா சொல்லுகிறேன், ஆண்டவர் சமூகத்துல நான் அதை நினைச்சேன். என்ன நினைச்சேன் தெரியும்? ஆண்டவரே, நான் கேட்டதெல்லாம் நீர் கொடுத்ததுனால நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இல்லை. நான் கேட்காததெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீரு, அதனால தான் நான் இன்றைக்கும் இங்கே இருக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன், சுகத்தோடு கூட இருக்கிறேன், பலத்தோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, கேட்ட விடுதலையை பெற்றிருந்தா பவுல் ஜீவித்திருக்க முடியாது. அவன் கேட்காத கிருபையை கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. ஆமென். இன்னைக்கு நீங்க அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியக்கூடாதபடிக்கு பிசாசு கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். பிசாசு கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அது என்ன ரகசியம் தெரியுமா? கர்த்தர் நான் ஆண்டவர் சமூகத்துல கேட்டவைகளை எல்லாம் அவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் கேட்காதவைகளை அவர் கொடுத்ததினாலே தான். ஆமென். நான் கேட்காதவைகள் எவைகளோ அவைகள் தான் எனக்கு தேவை. ஆனா அது தெரியாம நான் என்னமோ இதுதான் தேவை இதுதான் தேவைன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஏன் அதை கொடுக்கல? இது இல்லாம உன்னால ஜீவிக்க முடியும். ஆனால் நீ கேட்காம நான் கொடுக்கிறேன் பாரு, நீ கேட்காமலே நான் கொடுக்கிறேன் பாரு, அது இல்லாம நீ ஜீவிக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் நம்ம கேட்காததையும் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில நான் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே, நான் கேட்டதை மட்டும் நீர் கொடுத்திருந்தா நான் இந்த நிலைமையில நான் இருக்க மாட்டேன். நான் கேட்காததை எல்லாம் நீர் கொடுத்தீரே, அதுதான் என்னை இந்த நிலைமையில வைத்திருக்கிறது. ஆமே ஆமே. சொல்றது புரியுதா? அதனால ஜெபிக்கிற நேரத்துல உங்களுக்கு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கலன்னா நல்லா கவனிங்க. சித்தத்தின்படி தான் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சித்தத்தின்படி தான் கேட்குறீங்க, அதற்கு பதிலே கர்த்தர் கொடுக்கலன்னா நீங்க உடனே கர்த்தர் பதில் கொடுக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்துல கர்த்தர் தாம் விரும்பினதை செய்ய விரும்புறாரு. ஆமே. நான் என்ன கேட்கிறேன், கர்த்தர் தாம் விரும்பினதை செய்தா ஒஸ்டா இருக்குமா பெஸ்டா இருக்குமா? சொல்லுங்க எல்லாம் சொல்லு. வெள்ளக்காரி மாதிரி அப்படி சொல்ல, வாயை திறந்து நல்லா சொல்லு. ஆண்டவர் எதை கொடுப்பாரு உனக்கு? கர்த்தர் எதை கொடுக்க போறாரு? பெஸ்ட் தான். ஆமே. கேட்டதை கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதை காட்டிலும் பெஸ்ட கொடுக்க போறாரு. தேவ சித்தத்தின்படி தான் நான் ஜெபிக்கிறேன். ஏன் கர்த்தர் கொடுக்கல? அந்த குறிப்பிட்ட காரியத்துல கர்த்தர் தான் தன்னுடைய விருப்பத்தை செய்ய போறாரு. ஆமே ஆமே. சோர்ந்து போவீங்களா? சோர்ந்து போகவே செய்யாதீங்க. எந்த காரியம் இது இந்த ரகசியத்தை எல்லாம் பிசாசு மறைச்சு வச்சுட்டு உடனே கொண்டு வந்து ஆயுதத்தை கொடுத்து நீ ஜெபம் பண்ணி தான் பார்த்த, கேட்டு தான் பார்த்த, உனக்கு என்ன பாடுகள், காலையில் இந்த பணியில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடன்னு ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடுறிய, எண்ணத்தை சாதிச்சிட்ட. கேத்தியில இருந்து இந்த மலையில வந்தியே, நீ எண்ணத்தை சாதிச்சிட்ட, இதுதான் உங்க ஆண்டவர் அப்படின்னு ஒன்னே. ஆமா, தான் நானும் யோசிக்கிறேன். இடம் கொடுத்துறாத. ஆமே. சோர்வுக்குள்ள பாடுகளா, அதுக்குள்ள இத்தனை ஆசீர்வாதம். ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கலையா, அதுக்குள்ள இத்தனை ஆசீர்வாதம். கொடுக்காத ஜெபத்துக்கு இத்தனை பதில் கொடுக்காத ஜெபத்துக்குள்ள இத்தனை ரகசியம் மறைஞ்சிருக்கு. ஆமே. பாடுகளா, வேதனைகளா, துன்பங்களா, அதற்குள்ள அநேக நன்மைகள் மறைஞ்சிருக்கு. சோர்ந்து போகாதீங்க. சோர்வு நமக்குரியதல்ல. ஆனா பிசாசு நமக்கு சோர்வை கொடுக்க பார்க்கிறான். அவனை பார்த்து சொல்லுங்க, வேற யாருக்காவது கொண்டு போ, என்கிட்ட இது ஆகாது. ஆமே ஆமே. இந்த பாடுகளுக்கு, சோதனைகளுக்கு, இவைகளுக்கு மத்தியில, கேட்கப்படாத ஜெபங்களுக்கு மத்தியில எத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை கர்த்தர் எனக்கு போதித்திருக்கிறார். அப்பாலே போ சாத்தானே. ஆமே. இதைத்தான் நான் சொன்னேன். வசனம் ஆழமா ஒருத்தனுக்குள்ள போயிருச்சுன்னு சொன்னா, வேர் விட்டுருச்சுன்னா
அவன் சோர்ந்து போகவே மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் காட். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் என்னோடு நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் 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 யாரும் எழுந்து போகக்கூடாது. ஜெபித்த முடித்த பிறகுதான் போகணும். கர்த்தர் நம்மோடு தெளிவா பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பதான் புறப்பட்டிருக்கிறோம். ஒரு புது வருஷத்துக்குள்ள யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். யுத்தத்தை கண்டு நீ மனம் அடிவடையாத. கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு முழங்கால கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த முழங்கால்கள் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய, ஓ ஹல்லேலூயா, பயங்கரமான காரியங்களை கர்த்தர் உனக்கென்று செய்ய, ஓ அந்த முழங்கால்கள் உனக்கு போதுமானது. ஜெபம் கேட்கப்படலைன்னு சொன்னா அதற்குள்ளேயும் கர்த்தர் ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத. சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனம் அடிவடைய மாட்டேன் ஆண்டவரே. ஆவியில முறிந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஓரமனதியந்தன. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் என் ஆவியில ஒரு முறிவு எனக்குள்ள வராது. நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். ஆவியில முறிவு ஏற்பட அனுமதி கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. சோர்வு என்பது எனக்குரியது அல்ல ஆண்டவரே. அது யாருக்கோ உரியது. ஹல்லேலூயா. பிசாசு உங்க உள்ளத்துல சோர்வை கொண்டு வரும்போது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, பிசாசே நீ யாருக்காக தயாரிச்சு அங்க கொண்டு போ. இது என்கிட்ட பலிக்காது. இது என்கிட்ட பலிக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோர்வா இருக்கிறீங்களா? இப்ப அவனை பார்த்து சொல்லுங்க, இது என்னிடத்துல பலிக்காது. இந்த ஆயுதத்தை நீயே வச்சுக்கோ. இந்த ஆயுதத்தை நீயே வச்சுக்கோ. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். உடா மன ரக தின மர தியாசே. ஹல்லேலூயா. இங்க அநேகர் ஹல்லேலூயா உள்ளத்துல ஒரு சோர்வு உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. இத்தனை காரியத்தை செஞ்ச பிறகும் ஓ நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரலன்னு சொல்லி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாத. அந்த காரியத்துல கர்த்தர் தான் செய்ய வேண்டியதை செய்ய போறாரு. அவர் விரும்பினது தான் நடக்கும். அவர் விரும்பினதான நடக்கும். அவர் விரும்பினது நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரே ஆனால் அது தி பெஸ்ட். ஹல்லேலூயா. உள்ளதிலேயே உச்சிதமானதா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாத. சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து சொல்லுங்க, இந்தா இந்தா இது யார்கிட்டயாவது கொடு. நான் இது எனக்குரியது கிடையாது. இது எனக்குரியது கிடையாது. ஆவியானவர் இன்றைக்கு ஹல்லேலூயா கேட்கப்படாத ஜெபத்துக்கு உள்ளே இருக்கிற ரகசியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு கிடைக்காத பதில், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதற்கு உள்ளே இருக்கிற ரகசியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. சோர்வை எடு, பிசாசே போ. போர் போர், யுத்தம் யுத்தம். யுத்தத்தை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். யுத்தத்தை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. யுத்தம் செய்வதற்கு தேவையான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனுக்கு அவனை நான் ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு நல்ல முழங்கால்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பாடுகளை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். பாடுகளுக்குள்ள எத்தனை ரகசியம்,
பாடுகளின் வழியாகத்தான் எனக்கு தேவ ஆளுகை, எனக்கு கீழ்ப்படிதல் சுபாவங்களிலே எனக்கு ஒரு மாற்றம். இந்த பாடுகளின் மூலமாக எனக்கு அல்லேலூயா ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபை, இதையெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கும் போது இந்த பாடுகளை காண்பித்து பிசாசே சோர்வு என்கிற ஆயுதத்தை நீ என்கிட்ட கொண்டு வர முடியாது, இது எனக்குரியது அல்ல, எடுத்துட்டு போ. அவன் மூஞ்சல தூக்கி எறியுங்க, அவன் முகத்துல தூக்கி எறியுங்க. அல்லேலூயா, அவன் முகத்துல தூக்கி எறியுங்க. உடமன கரத்தியாசேனா, சோர்வு உனக்குரியது அல்ல. ஊடி பியாந்தனா. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போகவே மாட்டேன். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர் இன்றைக்கு உன்னோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின அவருடைய கிருபையின் வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு என்ன வேணும்னு அறிஞ்சு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய சத்தமே அல்லாமல் மனிதனுடைய சொந்த ஞானத்தினாலே வரக்கூடிய அளவுக்கு பேசினவன் அவ்வளவு ஞானம் உள்ளவன் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் ஆண்டவரே. அந்த சத்தத்தை அடிமை உணர, அடிமையோடு நீ பேசின வார்த்தைக்காய் நாங்களும் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். கேட்ட வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு சோர்வை பிசாசு தன்னுடைய ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு வந்து பிரயோகப்படுத்த முயற்சி செய்த போது நீங்க பேசின வார்த்தைகளினால் அந்த சோர்வு என்னும் ஆயுதத்தை பிசாசின் முகத்திலேயே தூக்கி எறிய நீங்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இனி நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய பாடுகளுக்குள்ளே எத்தனை ஆசீர்வாதங்கள், நாங்கள் சந்திக்கிற யுத்தங்களிலே எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம். நான் சோர்ந்து போகக்கூடிய நிலைமைக்கு நான் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளேயும் இத்தனை நன்மைகள் பெருகி இருக்கிறபடியினால் ஒரு நாள் என் ஆவியில மனம் முறிவு அடையவும் மாட்டேன், முறிந்த ஆவியோடு நான் ஜீவிக்கவும் மாட்டேன். சோர்வு எனக்கு தூரமாயிருப்பதாக என்கிற ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக கிருபையை தார். இந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் மீண்டும் ஒரு முறை அமர்ந்து கர்த்தரிடத்தில் இன்னும் அநேக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்